ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மவீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நேற்று எல்லா நாளை விட நேற்று வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எதுக்குன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா பையனுக்கு வந்துட்டு கல்யாணம். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், வெள்ளிக்கிழமை முகூர்த்த கால் நடுறாங்க. வியாழக்கிழமை நைட்டு வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க, காலையில் 5 மணிக்கு கரெக்டாக வந்துடுமா முகூர்த்த கால் நட போகிறோன்ட்டு. சரிக்கான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலைல 4:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன். சரி, இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, நம்ம அதுக்குள்ளே வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. வாசல் பெருக்கி கரெக்டாக அந்த அக்கா வந்துட்டாங்க. ஐயோ, டைம் ஆகிடுச்சி போலன்ட்டு டக்குன்னு நான் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். நான் வந்துட்டு புடவெல்லாம் கட்டலான்னு நாளே புடவெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் டைம் ஆகிடுச்சி போலன்னு சொல்லிட்டு டக்குன்னு சுடிதாரை மாட்டிட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா அங்கே அப்போ தான் அவங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. சரி, வந்துட்டு பக்கத்துலேயே தான் சரி இருந்து நம்ம முகூர்த்த கால்லாம் நட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி முகூர்த்த கால்லாம் நட்டதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அதேமாதிரி நான் அந்த கோலம் போட்டுட்ருக்கும்போது பக்கத்தில் குருவி ஒன்று இருந்தது. எங்கள் சாய் சும்மா இல்லாமல் அதை நோண்டி பார்த்தா குட்டி குருவி. அதுக்கப்புறமா அவனை திட்டிகிட்டு இருந்தேன், அது குழந்தடா விட்டுடான பாப்பான்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அதே மாதிரி முகூர்த்த கால் நட்ட உடனே எண்ணெய் நலங்கு முத வைப்பாங்களாம். சரின்ட்டு அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு வாசலில் கோலம் போட்டேன். தண்ணியெலாம் தெளித்து வச்சுட்டு போனதுனால வந்தோன்னே கோலம் போட்டேன். நான் அடிக்கடி போடுற கோலத்தில் இந்த கோலமும் ஒன்று. மார்கழி மாதம் மட்டும்தான் அந்த 30 நாள் 31 நாள் புதுசாக கோலம் போடுவேன். மற்றபடி அடிக்கடி போடுறதுல இந்த கோலமும் ஒன்று. அதுக்கப்புறமா வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேப்ப மரம் அங்கே சாமி வச்சுருக்கோம், அங்கேயும் கோலம் போட்டுட்டு அப்புறமா பின் வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி செடிக்கு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தலைவாசல் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவேன். நான் கோலம் போட எப்படி 20 நிமிஷம் ஆகிடுங்க. மொத்தம் எல்லா இடத்துலையும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சாமிக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். நான் வந்துட்டு அன்றைக்கி டக்குன்னு குளிச்சுட்டு ஒரு 5 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றிடலான்னு நினச்சேன். அப்படின்ட்டு அந்த அக்கா குரல் கொடுக்கும், நான் சீக்கிரமாக போயிட்டேன் இல்லையா. சரி, அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு 5:50க்கு தான் நான் விளக்கெல்லாம் ஏற்றினேன். விளக்கேற்றி சாம்பிராணி மட்டும் காட்டியிருந்தேன். நான் வந்துட்டு ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால அது லெஃப்ட் கையை காட்டுது. மற்றபடி நான் ரைட் கையில் தான் விளக்கேற்றி சாமிக்கு சாம்பிராணி தூபம்லாம் காட்டினேன். எல்லாமே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பாலை ஊற்றி டீ போட்டாச்சு. அங்கே காஃபி கொடுத்தாங்க அந்த அக்கா. இருந்தாலும் காலையில் டீ குடித்தாதான் அன்னைக்கு வந்துட்டு அந்த நாளே கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக போகும்ன்ட்டு டக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா பாலை ஊற்றி டீ போட்டாச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம். எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால குழந்தைங்களுக்கு லஞ்ச்லாம் வந்துட்டு பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு பசங்க லஞ்சுக்கு வந்துட்டு சப்பாத்தி மீல் மேக்கர் கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். அவங்க வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் சப்பாத்தி இல்லை பூரி இட்லி இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி டிஃபன் ஏதாவது எடுத்துகிட்டு போவாங்க. அன்றைக்கி அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அது மாதிரி டீ போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தா கரெக்டாக பியூட்டி வந்துட்டான். பியூட்டி யாருன்னா எங்கள் வீட்டு பூனை. அவன் வந்துட்டு சின்னதாக வரும்போது அது பையனா பொண்ணான்னு எங்களுக்கு தெரியாது. சரி, ஏதாவது சும்மா கூப்பிடுவான்னு பியூட்டின்னு பேர் வச்சாச்சு. குட்டியாக இருக்கும்போது வருவான், பாலை சாப்பிட்டு ஓடிடுவான், பக்கத்தில் போனால் பூரிடுவான்னு பயத்தில் நாங்கள் போக மாட்டோம். அதுக்கப்புறமா வந்து பழகவும் நம்ம தடவை கொடுத்தா தான் சாப்பிடுவான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பால் தான் அன்றைக்கி வச்சுருந்தோம். அவருக்கு வந்துட்டு காலையில் பாலும் ஒரு பார்லேஜி பிஸ்கெட் உள்ளே போட்டு கொடுத்துடணும். நான் பால் வச்சேன்னா கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன். வீட்டுக்கார் பால் வச்சேன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுவான். நான் வச்சா கொஞ்சம் மீதி வச்சுட்டு போயிடுவான். அதனால் இப்போல்லாம் அவர் தான் பால் எடுத்துகிட்டு வந்து பியூட்டிக்கு கொடுப்பாரு. ஆனால் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மட்டும் போயிடுவார். ஆனால் வந்துட்டு பக்கத்தில் போக மாட்டார். நானும் என் பொண்ணும் போயிட்டு அவனை தடவி கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் போயிட்டு. இல்லைன்னா அவன் பால் அந்தளவுக்கு குடிக்க மாட்டான். அது மாதிரி அன்றைக்கி பால்லாம் அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கும் லஞ்ச்லாம் ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி மீல் மேக்கர் கிரேவி, ஸ்நாக்ஸ் வந்து கேக்கு தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஒரு 9:30 மணிக்கு திருப்பி அந்த அக்கா நலங்கு வைக்கிறதுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. சரின்ட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு அவரையும் கடைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நானும் கிளம்பி போயிட்டு நலங்குலாம் வச்சுட்டு வந்துட்டேன். நலங்கு வச்சு எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் வந்துட்டு மிக்சரும் ஜிலேபியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.